Hello friends, welcome to our channel. Today நம்ம சேனல்ல TNPSC நியூ சிலபஸ் ஜெனரல் தமிழ் இயல் 7ல அறநூல் தொடர்பான செய்திகள்ல இருக்கக்கூடிய பழமொழி 400 பற்றி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம நாலடியார் நான்மணி கடிகை பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பழமொழி 400 பற்றிய செய்திகள் ஸ்கூல் புக் பிளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நாம இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 6th ஓல்டு புக் டேம் 2ல பேஜ் நம்பர் 2ல நமக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. கல்வியின் சிறப்பு எனும் தலைப்பில் பழமொழி 400 அப்படின்னு இதற்கு பெயர் வைத்திருக்காங்க அப்படின்னு நாம பார்க்கலாம். ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் பழமொழி இடம்பெற்றிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 400 பாடல்களை கொண்ட நூல், அதனால இதற்கு பழமொழி 400 அப்படின்னு பெயர் வந்தது. வாங்க பாடல் பார்க்கலாம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். இப்பாடலில் ஆற்றுணா வேண்டுவது இல் என்பது பழமொழி. பொருள் பார்க்கலாம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், அதாவது அறிவு உடையவர்கள் கற்க வேண்டிய நூல்கள் அனைத்தையும் தெளிவாக நிறைவாக கற்று தேர்வார்கள். அவ்வாறு கல்வி பயின்றவர்கள் அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. அவ்வாறு கல்வி பயின்றவர்களின் புகழானது 4 திசைகளிலும் பரவாத நாடே இருக்க முடியாது. அந்நாடு வேற்று நாடு ஆகா. கற்றவர்கள் புகழ் பரவக்கூடிய நாடுகள் அனைத்தும் வேற்று நாடுகள் கிடையாது. தமவேயாம் அவை அனைத்தும் தன்னாடு போன்றது. ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். அதனால அந்த நாடுகளுக்கு செல்லும் பொழுது வழியில் உணவு எடுத்துக்கொண்டு செல்ல தேவையில்லை என்பதுதான் இந்த பாடலின் பொருள். அதாவது ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற பழமொழியின் பொருள் கற்றவருக்கு கட்டுச்சோறு தேவையில்லை. இதுதான் அந்த பழமொழியின் பொருள். நூல் குறிப்பு பார்த்துடலாம். 18 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றுதான் இது பழமொழி 400. 400 பாடல்களை கொண்ட நூல். இந்த நூல்ல ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலில் வரக்கூடிய பழமொழி ஆற்றுணா வேண்டுவது இல். இதனுடைய பொருள் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். ஆசிரியர் குறிப்பை பாருங்க. இதன் ஆசிரியர் முன்றுரை அரையனார். முன்றுரை என்பது ஊர் பெயர். அரையன் என்பதற்கு அரசன் என்ற ஒரு பொருள் உண்டு. அதனால முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருந்திருக்கலாம், அல்லது அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 6th நியூ புக் டேம் 2ல பேஜ் நம்பர் 17ல நம்ம பார்த்த அதே பாடல் கொடுத்துருக்காங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். ஓகே, நெக்ஸ்ட் 7th நியூ புக் 3rd டேர்ம்ல பேஜ் நம்பர் 2ல விருந்தோம்பல் எனும் தலைப்பின் கீழ் ஒரு பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. நுழையும் முன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் மிகவும் முதன்மையான கூறு என்னது அப்படின்னா விருந்தோம்பல். தமக்கு இல்லை என்றாலும் இருப்பதை விருந்தினருக்கு கொடுத்து மகிழக்கூடிய ஒரு இனம்தான் நம் தமிழினம். கடையெழு வள்ளல்களில் ஒருவர் பாரி. அந்த பாரியின் மகள்கள் இறப்பவர்களுக்கு, அதாவது இறந்து உணவு வேண்டுபவர்களுக்கு, பாணர்களுக்கு புதுமையான முறையில் உணவு அளித்திருக்காங்க. அதை பற்றிய செய்தி தான் இந்த பாடல்ல கொடுத்திருக்காங்க. மாரியொன்று இன்றி வறண்டிருந்த காலத்தும், இங்கு மாரி என்பது மழையை குறிக்கும். வறண்டிருந்த வறட்சியான காலத்திலும், மழையே இல்லாம வறட்சி நிறைந்த காலத்திலும் பாரி மடமகள் பான் மகருக்கு. பாரி கடையெழு வள்ளல்களில் ஒருவர் தான் பாரி. மடமகள் என்பது இளமகள். பாரிக்கு அங்கவை சங்கவை என்ற 2 மகள்கள். அந்த பாரியின் இளமகள்கள் பான் மகருக்கு, அதாவது பாணர்களுக்கு, தன்னிடம் உணவு வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு, அந்த புலவர்களுக்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள். அதாவது நீர் உலையுள் பொன்னிட்டு சமைத்து
அவர்களுக்கு கொடுக்கும் அளவிற்கு செல்வ செழிப்பு நிறைந்த நாடாக இருந்தது. இப்போ பொன் திறந்து கொண்ட புகாவா அப்படின்னா தங்கத்தை இட்டு சமைத்து கொடுத்தாங்க அப்படின்னு பொருள் கிடையாது. பொன்னிட்டு சமைக்கும் அளவுக்கு அந்த வறண்டிருந்த காலத்திலும் செல்வ செழிப்பாக இருந்தாங்களாம் அந்நாட்டு மக்கள். அப்படி இருக்கும்போது ஒன்றாகும் மூன்றிலோ இல், அதாவது மூன்றில் என்பது வீட்டின் திண்ணை. அப்போ எதுவுமே இல்லாத வீடு எங்கேயாச்சும் இருக்குமா? இல்லை, அதை தான் சொல்லியிருக்காங்க இந்த பாடல்ல. இதில் பழமொழி ஒன்றாகும் மூன்றிலோ இல், இதனுடைய பொருள் ஒன்றுமில்லாத வீடு இல்லை என்பது தான் இதனுடைய பொருள். ஓகே, இதில் நூல்வெளி பார்த்துடலாம். பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் சமண சமயத்தை சேர்ந்த பாடலாக இருந்ததுனால இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. பழமொழி 400 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. ஓகே, நெக்ஸ்ட் 12th நியூ புக் ஜென்ரல் தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 203 ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. அதாவது பாரி, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, எதற்கு பாரியை புகழ்ந்து பேசுகிறோம் அப்படின்னா, முல்லை கொடி படர்வதற்காக தனது தேரையே பரிசாக கொடுத்தவர் பாரி. பேகன் தெரியும், பேகன் மயில் குளிர்து அப்படின்றதுக்காக மயிலுக்கு தன்னுடைய ஆடையை கொடுத்தவன் தான் பேகன். இது அறியாமலால் செய்யப்பட்ட செயல் கிடையாது. அவர்களுடைய ஈகை குணம், அதாவது உதவக்கூடிய குணத்தை வெளிக்காட்டுகின்றது இந்த செயல்கள். அந்த செயலை பழமொழி 400 எவ்வாறு குறிப்பிடுகின்றது பாருங்க. அரிமடமும் சான்றோருக்கு அணி அப்படின்னு குறிப்பிடுகின்றது. அதாவது முல்லைக்கொடி படர்றதுக்கு அவர் தேர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு நம்ம ஏதோ ஒரு குச்சி நட்டா கூட அதுல படர்ந்து கொண்டு போகும். ஆனா பாரி தன்னுடைய தேரை கொடுத்தார். இப்போ இதை நம்ம அறியாமையினால கொடுத்தார் அப்படின்னு எண்ணவும் முடியும். அதாவது சான்றோருக்கு, பெரியவர்களுக்கு அரிமடமும் அணியாக விளங்குகின்றது அப்படின்னு இந்த குறிப்பு நமக்கு குறிப்பிடுகின்றது. நெக்ஸ்ட் 12th அட்வான்ஸ்டு தமிழ்ல பேஜ் நம்பர் 16 ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு உதவி செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கு நாம தீங்கு செய்தது எதற்கு ஒப்பாகும் என்பதை இந்த பழமொழி 400 பாடல் நமக்கு குறிப்பிடுகின்றது. நாடி நமரென்று நன்கு புறந்தாரை கேடு பிறரோடு சூழ்தல் கிளர்மணி நீடுகள் வெற்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைத்து விடல். அதாவது நாடி நமரென்று நன்கு புறந்தாரை, நமக்கு உதவி செய்கிறாங்க இல்லையா, அந்த உதவி செய்தவர்களை கேடு பிறரோடு சூழ்தல் கிளர்மணி, அதாவது உதவி செய்தவர்களின் பகைவரோடு நாமும் சேர்ந்து அவருக்கு தீங்கு விளைவிக்கும் செயலானது நீடுகள் வெற்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைத்து விடல். அதாவது தான் ஒரு மரத்தில் தாம் அமர்ந்திருந்த கிளையை தானே வெட்டி கீழே விழுந்து உயிர் விடுவதற்கு சமம் அந்த நிகழ்வானது. தமக்கு உதவியவருக்கு நாம் தீங்கு செய்யக்கூடாது. அது எதற்கு ஒப்பானது? தாம் தங்கியிருந்த கிளையை தாமே வெட்டி கொண்டு கீழே விழுந்து உயிர் விடுதலுக்கு சமம். ஓகே, இதன் பொருள் பார்த்துருங்க. தமக்கு உதவியவருக்கு அவரின் பகைவரோடு சேர்ந்து தீங்கிழைப்பது ஒருவன் உணர்வின்றி தான் தங்கியிருந்த கிளையின் அடையை வெட்டி வீழ்த்தி உயிர் விடுதலை போன்றதாகும். அதுதான் இந்த பாடமானது நமக்கு உணர்த்துகின்றது. சரி, நெக்ஸ்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பார்ட் 2 கவர்மெண்ட் மெட்டீரியல். இதுல பழமொழி 400 பற்றிய செய்தி பாருங்க. ஆசிரியர் முன்றுரை அரையனார். இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். 400 பாடல்களை கொண்டது. ஈற்றடியில ஒரு பழமொழி இருக்கும். 400 வெண்பாக்களை உடையது. யாரை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னா, கரிகாலன், பொற்கை பாண்டியன், பாரி, பேகன், மனுநீதி சோழன் ஆகியவர்களின் வரலாற்று செய்திகளை கூறும் நூல் பழமொழி 400. இதன் முதல் 2 அடி கூறக்கூடிய, அதாவது தாம் என்ன கருத்தை சொல்ல போறோமோ அந்த கருத்தை முதல் 2 அடியில கொடுத்துருவாங்க. 3வது அடியில விழி இடம்பெற்றிருக்கும். 4வது அடியில பழமொழி இடம்பெற்றிருக்கும். நாடோடி பழமொழி இல்லாம இலக்கிய பழமொழியாக இந்த பழமொழி 400 விளங்குகின்றது.
குறள் நாலடியார் கருத்து பழமொழியை கூறும் பழமையான நூல் இந்த பழமொழி 400 நூல். மூன்றுரை அரையனார் குறுநில மன்னர் என்று அழைக்கப்படுகிறார். பல பகுப்பு செய்து வெளியிட்டவர் செல்வ கேசவ முதலியார் என்பவர். இந்த பழமொழி 400 பல்வேறு பகுப்புகள் செய்து வெளியிட்டிருக்காங்க. சில பழமொழிகள் பாருங்க. நாய்காணின் கல்காணாவாறு கல்லாமல் பாகம் படும் முறைமைக்கு முப்பு இளமையில் நிறைகுடம் நீர் தழும்பல் இல் திங்களை நாய் குறைத்தற்று நுழலும் தம் வாயால் கெடும். இது குறிப்பிட்ட பழமொழிகள். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஆசிரியர் முன்றுரை அரையனார். முன்றுரை என்பது ஊர் பெயர், அரையன் என்பது அரசனை குறிக்கும் சொல். முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம் அல்லது அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம். இதன் நூல் குறிப்பு 18 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 400 பாடல்களை கொண்ட நூல். ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது. ஆற்றுணா வேண்டுவது இல் என்பதற்கு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பது பொருள். பழமொழி 400 அந்த பாடல் பாருங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். நெக்ஸ்ட் மெட்டீரியல் பாருங்க. ஆசிரியர் பெயர் முன்றுரை அரையனார், இயற்பெயர் அரையன், ஊர் முன்றுரை. இவருடைய காலம் 5ஆம் நூற்றாண்டு நீங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் புக்கில் 4ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருந்தாங்க. இதை மாற்றிக்கோங்க. இவருடைய சமயம் சமண சமயத்தை சார்ந்தவர். இந்த நூல் 34 அதிகாரங்களை கொண்டது, 400 பாடல்களை கொண்டது. 18 கீழ்கணக்கு நூல்களில் வரலாற்றை மிகுதியாக தரக்கூடிய ஒரு நூல் தான் இந்த பழமொழி 400. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 18 கீழ்கணக்கு நூல்களில் வரலாற்றை மிகுதியாக தரக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. பழமொழி 400. பழமொழி 400இன் வேறு பெயர்கள் என்னென்னு பாருங்க. உலக வசனம், முதுமொழி என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த பழமொழி 400 முதுமொழி என்று கூறியவர் தொல்காப்பியர். அரையன் என்ற சொல் அரசனை குறிக்கும் அல்லது குடிப்பெயராகவும் இருக்கலாம். ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகள், புராண இதிகாச நிகழ்ச்சிகளை கொண்ட கால கண்ணாடியாக இந்த பழமொழி 400 விளங்குகின்றது. நம்ம கேட்பாங்க, கால கண்ணாடியாக விளங்கக்கூடிய நூல் பழமொழி 400. எக்ஸ்ட்ரா நம்ம இங்கே 2 பாயிண்ட் பார்த்துருக்கோம். 18 கீழ்கணக்கு நூல்கள் வரலாற்றை மிகுதியாக குறிப்பிடக்கூடிய நூல் எது? பழமொழி 400. கால கண்ணாடியாக விளங்கக்கூடிய நூல் பழமொழி 400. இரண்டாவது, முதுமொழி என்று தொல்காப்பியரால் வழங்கப்பட்ட நூல் பழமொழி 400. உலக வசனம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 18 கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் இந்த பழமொழி 400. தொல்காப்பியர் பழமொழியை முதுசொல் என்று குறிப்பிடுகிறார். தொல்காப்பியருடைய இயற்பெயர் கிரண தூமாக்கினியார். அகத்தியரின் 12 சீடர்கள் எழுதிய நூல் பன்னிரு பாட்டியல் அல்லது பன்னிரு படலம். இதனுடைய மேற்கோள்கள் பார்த்துடலாம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். அடுத்து, அணியெல்லாம் ஆடையின் பின் கடன் கொண்டும் செய்வார் கடன் கற்றலின் கேட்டலே நன்று. அடுத்தது பாருங்க, தனிமரம் காடாதல் இல் திங்களை நாய் குறைத்தற்று. இது ஒரு சில பழமொழிகள். நிறைகுடம் நீர் ததும்பல் அற்று நுணலும் தன் வாயால் கெடும் பாம்பரியும் பாம்பின் கால். இதோட நமக்கு பழமொழி 400 பற்றிய செய்திகள் முடிவடையுது. நான் இந்த மெட்டீரியல் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் கொடுத்துட்றேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.